அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். முதல்ல இருந்து ஹெரிடேஜ் ராணி RMS 1948 பேசுறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஆண்டவன் துணை இருக்கிறான் எல்லோருக்கும். இன்றைய தினம் அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி ஜெயந்தி. இன்று அவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருடைய அகிம்சையின் போராட்டத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நாமும் அமைதியாக இருந்து எதுவாக இருந்தாலும் சண்டை சச்சரவு இல்லாமல் அகிம்சை முறையில் அனைத்தையும் வெல்ல முடியும் என்பது அது ஒரு உதாரணம். தந்தை அவர்களுக்கு எங்களுடைய கோடி நமஸ்காரங்கள், பாரத தந்தைக்கு. இன்னைக்கு நான் காட்ட போறது உங்களுக்கு நேற்று நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த ஷார்ட்ஸ்ல இது ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரு நாளைக்கு மார்னிங் போறேன்னு சொல்லியிருந்தேன், 11 o'clock போறேன்னு சொல்லியிருந்தேன். பட் கொஞ்சம் வேலை பழுனால போட முடியல. அப்புறம் தாளம்பூ குங்குமம் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த தாளம்பூ குங்குமம் போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். அதனாலதான் கொஞ்சம் லேட்டா போடுறேன். இப்ப இன்னைக்கு இருந்து வர்ற பார்சலுக்கு தாளம்பூ குங்குமம் மீனாட்சி அம்மன் பூஜை பண்ணி கொண்டு வந்தது. இப்பதான் வந்திருக்கேன். வந்த பிறகு கோயிலுக்கு போயிட்டு நேரம் இந்த வீடியோ போடுறேன். இப்ப நான் கலர்ஸ் இப்ப நான் காட்ட போறது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல எதுக்கு பேட்டர்ன் பேர் என்னன்னா மல்டிபிள் பாந்தினி. அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி மல்டிபிளா வந்திருக்கும் கலர்ஸ், அதனால மல்டிபிள் பாந்தினி. நேற்று நான் தவறுதலா எங்களுக்குன்னு டையிங் செக்ஷன்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இப்ப கெம்புன்னா கெம்புன்னு சொல்லுவோம், நீங்க மெருன்னு சொல்லுவீங்க, சில பேர் ப்ரௌன்னு சொல்லுவாங்க, ரைட்? சில பேர் வயலட்னு சொல்லுவாங்க, சில பேர் பர்பிள்னு சொல்லுவாங்க, சில பேர் மெஜெண்டான்னு சொல்லுவாங்க. நேவி ப்ளூல பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ, பிரில் ப்ளூ, இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ நாங்க ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்போம். அந்த லாங்குவேஜ்ல இதுக்கு நான் சிந்தட்டிக் டிசைன்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க யூடியூப்ல அந்த கமெண்ட்ஸ்ல, சிந்தட்டிக் மிக்ஸ்டா இந்த சேலன்னு. இல்ல, நாங்க இங்க நம்ம கடையில உற்பத்தி பண்ற, எங்களுடைய பிராண்ட்ல உற்பத்தி பண்ற எல்லாமே பியூர் காட்டன், எதுவுமே மிக்சிங் பண்றதே கிடையாது. அதனால எங்க சேலையில பாத்தீங்கன்னா சைனிங் எல்லாம் இருக்காது. லேசா ஒரு 5% மிக்சிங் பண்ணா போதும், விலையும் குறைஞ்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு சாரி சைனிங்கும் வந்துடும். சரிங்களா? இப்ப நான் ஃபுல்லா விரிச்சு காட்டாம இப்படி காமிச்சா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. இது பொட்டாட்டோ கலர். திஸ் ஒன் இஸ் பொட்டாட்டோ கலர். திஸ் இஸ் பிளவுஸ் பீட். பார்டர் இஸ் ரஸ்ட் பார்டர். ரைட்டுங்களா? இன்னைக்கு இந்த இப்ப நாங்க இந்த வீடியோ போடுறது மல்டிபிள் பாந்தினின்னு ஹெட்டிங் போடுவேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோக்கு போவோம். சரிங்களா? அப்புறம் நான் ரொம்ப லென்த்தா போவோம். அப்ப மல்டிபிள் பாந்தினி வேணுங்கிறவங்க மல்டிபிள் பாந்தினி பாத்துடலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி ட்ரெடிஷன் பாந்தினி. இது ட்ரெடிஷன் பாந்தினி. இது பாத்தீங்கன்னா மல்டிபிள் பாந்தினி. ஃபார் கிளாரிட்டி தான் காமிக்கிறேன். இது ட்ரெடிஷனா இருக்கும் பாந்தினி. இது மல்டிபிள் பாந்தினி. இன்னொன்னு செல்ஃப் பாந்தினின்னு சொல்றது. அது கொஞ்சம் கிராஸா போகும். அப்ப ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நான் தனித்தனி வீடியோ போடுறேன். அதுல நான் முதல் காட்டின பொட்டாட்டோல ஒரு கலர் தான் இருக்கு. நீங்க தேவைப்பட்டா எனக்கு இமிடியேட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கன்ஃபர்மேஷன் வாங்கின பிறகு கூகுள் பே பண்ணிடலாம். என்னுடைய நம்பர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், டெஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. புதுசா பார்க்கறவங்களுக்கு சொல்றேன். மை நம்பர் இஸ் 8825452727. If you need this color, you combination, this is one only available. You send immediately to my WhatsApp number to send my WhatsApp number this combination. Price is 1575. Discount is 10%. So shipping free today onwards all over India. Today onwards for Diwali offer. Shipping free all over India. 1575. Pure cotton, mesmerized cotton. No mixing in this pattern. நீங்க பாருங்க, இதுல உங்களுக்கு எந்த ஒரு சைனிங்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சைனிங் வரவே வராதுங்க. பியூர் காட்டன்ல சைனிங் வரவே வராது. கலர்ஸ் கேரண்டியா நிற்கும். இது ப்ளவுஸ் பிட்டு, இது கலரு சேலை. சரிங்களா? இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னுடைய நம்பருக்கு அனுப்புங்க. கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. பேமெண்ட் நீங்க பண்றப்ப நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன்னா, நான் வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷனுடைய நம்பர், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்க சேலை இருக்குன்னா நான் நம்பர் தர்றேன். அதுல ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறப்ப மறக்காம போன் நம்பரும் அட்ரஸும் சேர்த்து போடுங்க. அப்பதான் என்னுடைய ஆன்லைன் டீமுக்கு நான் ஃபார்வர்டு பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா அப்புறம் நம்ம நம்பர் தேர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க, பயங்கர சிரமமா இருக்கு.
ரஜினி படத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரியே இருக்கு. பழைய பழைய காலத்துல இப்பதான் ஆன்லைன் புக்கிங் எல்லாம் வந்துருச்சு. பழைய காலத்துல ரஜினி படத்துக்கு போனோம்னா இது 2 இருக்குங்க. ஒண்ணு காமிச்சேன், இது 2 இருக்கு சரிங்களா. இந்த காம்பினேஷன் 2 இருக்கு. முந்தான எல்லாம் பிரமாதமா இருக்கும். நான் ஏற்கனவே விரிச்சு காமிச்சிருக்கேன் சரிங்களா. ஓகே, ஆமா, போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ நான் அனுப்பிச்சிருவேன் உங்களுக்கு. இந்த கலர் தேவைப்படுது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சிருவேன். இது ஒருத்தவங்க கேட்டாங்க, இது என்ன டார்க்கா தெரியுது வீடியோலன்னு சொல்லி. இப்ப பாருங்க சரிங்களா, இதுதான் ரியல் கலர். பக்கத்துல வர 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 இன்னும் ரியல் கலர் வரும். தூரம் போக 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 கலர் போய் டார்க் ஆகி மறுபடியும் பிரைட் ஆகும். லைட்டிங் பவர் மாறுது, அந்த லொகேஷன் மாறும்போது முன்ன பின்ன காமிக்கும். இது லைட் ஷேடுங்க, இது லைட் ஷேடு கனகாம்பரம், இது பிளவுஸ் பிட்டு சரிங்களா. இது எல்லாமே மல்டி, இதெல்லாம் மல்டி கலர் பாந்தினி, அப்பப்ப உள்ள வச்சிட்டோம்னா ஒரு வேலையா முடிஞ்சு போயிடும். ஏன்னா பிளவுஸ் தொலைஞ்சு போச்சுன்னா பெரிய பாடு. இன்னத்து ஒரு பிளவுஸ் ஒரு சிலை இன்னொரு சிலைக்கு போகுது, அது ரொம்ப செலவாப்பட்ட நான் எடுத்து வைக்கிறதுக்குள்ள. இது பாத்தீங்கன்னா இது கேசரி மஞ்சள்னு சொல்லலாம். இது அசல் கனகாம்பரம், கனகாம்பரத்துல ரெட், டார்க் ரெட் பார்டர். இது பிளவுஸ் பிட்டு, சூப்பரா இருக்கும் சேலை சரிங்களா. அழகா இருக்கும். இந்த சேலை எல்லாம் கட்டினோம்னா சூப்பரா தெரியும். வச்சு காட்டுறேன். ஓகே, டன். இப்ப அடுத்த சேலையை காமிக்கிறேன். இதெல்லாம் தான் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ தனியா போட்டுருவோம், ஒரு 12 நிமிஷத்துல முடிச்சிடலாம். மல்டிபிள் பாந்தி நான் வாங்குறேன், இது வேணாம், நான் இது மட்டும் பாத்துடலாம். இது புக் பண்ண பிறகு சரி ரைட்டு ட்ரெடிஷன் பாந்தினி வரும் அடுத்த வீடியோ, அதுல நம்ம இதையும் பார்ப்போம். இதுல ஒரு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல, அனுப்புறதுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நேற்று ஃபுல்லா வேலைங்க. நான் வீட்டுக்கு போனது 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். 4 மணிக்கு போனேன், தூங்கலைங்க. மறுபடியும் தூங்கினா டயர்ட் ஆயிரும் சொல்லி தூங்கல. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்த மேனிக்கு தியானம் பண்ணியாச்சு. நான் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யோகாசனம் பண்ணுவேன் டெய்லி. யோகாசனம் பண்றது இல்லாம இது பிராணாயாமம் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். இது ஒரு காம்பினேஷன் பாத்துக்குங்க. இதெல்லாம் பண்ணா உடம்புக்கு நல்லதுங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம். அந்த இதெல்லாம் பண்றதுனாலதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பா இருக்கு. நைட் டைண்டா முழிக்க முடியுது. இந்த 58 வயசுலயும் நம்மளால எல்லா வேலையும் செஞ்சுட்டு போக முடியுது. ஸோ அனைவருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இதை அட்வைஸா எடுத்துக்காதீங்க. நான் சின்ன பையன் தான், என்னுடைய மூத்தவங்க இருக்கலாம் சரிங்களா. என்னுடைய அட்வைஸ் நினைச்சுக்காதீங்க. இது டசர் கலர்னு சொல்லலாம் சரிங்களா. நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் பக்கத்துல வச்சு ஜூம் பண்ணி காமிங்க, எங்களுக்கு அது நாட் பார்க்கணும் சொன்னாங்க. கொஞ்சம் டச் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குங்க. ரைட், இப்ப தெரியுதுங்க. இந்த பெல்லாம் பாந்தினி உள்ள கயிறு கட்டி இருக்கும், படாருன்னு இழுத்துறாங்க. சும்மா சேலையை லேசா இப்படி பண்ணா போதும் அந்த கயிறு வெளியே வந்துடும். கயிறை போட்டு இழுக்காதீங்க சரிங்களா. இதெல்லாம் கையால கட்டினது. ரைட், இதை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேங்க. நேற்று கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இது சிந்தட்டிக் மிக்சடு தனியா போடுங்க, காட்டன் தனியா போடுங்க. சிந்தட்டிக் மிக்ஸே கிடையாதுங்க. நான் மறுபடியும் கிளாரிட்டி கொடுத்துறேன். இது சிந்தட்டிக் டிசைன் சொன்னவங்க பேர் வச்சிருப்பேன் நாங்க. அது நான் சொன்னது என்னுடைய தவறு தான். சிந்தட்டிக் டிசைன் தான் சொல்லிட கூடாது. மல்டிபிள் பாந்தினி பேர் வச்சுக்க ஞாபகம். சிந்தட்டிக்கே மிக்சிங் கிடையாது சரிங்களா. இது ஒரு பேட்டர்னு, இது பிளவுஸுங்க சரிங்களா. இதெல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. நான் ஒண்ணு இருக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் மல்டிபிள் 2 இருக்கிறது 3 இருக்கிறதுலாம் அந்த பக்கம் இருக்கு. நான் அதை எடுத்து போடுறேன். இதெல்லாம் ஒரு சாரி தான் இருக்கு. மிச்சால கடைகளுக்கு போயிருச்சுங்க. ஹோல்சேல் பண்றதுனால கடைகளுக்கு அனுப்பிச்சிட்டேன். நமக்காண்டி ஒண்ணு வச்சுக்கிட்டேன். இங்க நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஆமா, வெளியே சென்னை இருந்தாலும் சென்னையில போய் கடையில வாங்கிடுவாங்க. பாண்டிபிச்சா நம்ம கடையில. தஞ்சாவூர், கும்பகோணம், மாயாவரம், சீர்காழி, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், அப்புறம் இந்த பக்கம் உள்ள கஸ்டமர் தேனி, கம்பம், விருதுநகர், விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, அப்புறம் இந்த பக்கம் போனோம்னா திருச்சி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, சீர்காழி, அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா வட ஆற்காடு மாவட்டம், அங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, நமக்கு ரெகுலரா வாங்குற கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட 8 வருஷமா பண்றதுனால அவங்கள இதெல்லாம் பாத்துக்குங்க. கலர்ஸ் காட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்துருவேன். நீங்க கலர்ஸ் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதெல்லாம் நம்ம கொடுக்கணும்ல, அப்ப அவங்களுக்கும் நம்மளும் பாக்கணும்ல. சென்னையில ஒரு கடையை வச்சுட்டு நான் உற்பத்தி பண்றேன், நான் ராணி ஆர்எம்எஸ் ஹெரிட்டேஜ், அப்ப இங்க இருந்து சென்னைக்கு போய் வாங்க முடியும், இல்ல மதுரைக்கு வாங்க முடியுமா? அங்கேயும் நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காண்டி நம்ம காட்டுறோம். இது எலுமிச்சை பச்சை கூட சொல்ல முடியாது, நீங்களே பாத்துக்கங்க. எனக்கு கலர் சொல்ல தெரியல. சினேகா பச்சைன்னு சொல்லுவோம் நம்ம பாசையில
சரிங்களா? சினேகா பச்சையில லீஃப் பாரம். ஓகே. அப்ப இந்த பக்கமும் கஸ்டமர் இருக்காங்க. தஞ்சாவூர்ல எக்கச்சக்கமா கஸ்டமர் இருக்காங்க. தஞ்சாவூர் கும்பகோணம்னா எக்கச்சக்கமா கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சேலத்துலயும் எக்கச்சக்கமா இருக்காங்க. சேலம், சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் ஹை பொட்டன்ஷியல் கஸ்டமர் நம்ம கடைக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் ரீட்டைல் கூட வாங்க வந்திருக்காங்க. இப்ப ஆன்லைன்ல வாங்குறாங்க. ரீட்டைல் வாங்கிட்டு போயிட்டு எதுக்கு வாங்குறாங்க? நம்ம தரமான பேச்சு பேசுறோம். தரமான பேச்சு இருந்தாலே போதும். தரமான பேச்சு இருக்கிறவன்ட்ட குவாலிட்டியும் தரமா தான் இருக்கும். சரக்குடைய குவாலிட்டி தரமா தான் இருக்கும். இப்ப நம்ம நல்ல ஹோட்டல் சாப்பிட போனோம்னா அந்த மோரலை தரமா இருப்பாங்க. தரமா இருந்தா அந்த ஹோட்டல்ல வந்து சாப்பாடு தரமா இருக்கும். சாப்பாடு தரமா இருக்குன்னா மோராளி தரமா இருப்பாங்க. அது எந்த ஹோட்டல்னு கிடையாதுங்க. நீங்க எங்க வேணா போங்க, எப்படி வேணா பாருங்க. அந்த பச்சை தாங்க 2 இருக்குங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது நான் ட்ரெடிஷன் காமிச்சிட்டேன் போல, உங்களை மாத்தி வச்சுட்டாங்க. ரைட், இது மல்டிபிள்ங்க. அது ஒண்ணு ட்ரெடிஷன் வந்துருச்சு. இது ஒண்ணுதான் இருக்கு. சரிங்களா? இந்த பச்சையில வந்து சினேகா பச்சையில 2 இருக்கு. 2 3 இருக்கு. 3 1 2 3 இருக்குங்க. அந்த சினேகா பச்சையில சிவப்பு மல்டிபிள்ல. சரிங்களா? அப்புறம் இது வந்து சட்னி பச்சைன்னு சொல்லலாம், இல்ல எப்படி வேணா சொல்லலாம். இதுலயும் பிளவுஸ் இருக்கு. பிளவுஸ் காமிச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் லேட் ஆனாலும், 1 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் பிளவுஸ் காமிக்கிறேன். இது பிளவுஸுங்க. ஸ்கிரீன்ஷாட் நான் இப்படி வச்சு காமிக்கிறேன். எடுத்து அனுப்பிச்சு மறந்துடாதீங்க, பழையனம் கட்டிடாதீங்க. என்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கங்க. ஏன்னா 2 3 தான் இருக்குங்கிறப்ப நம்ம பாட்டுக்கு வந்து படப்படன்னு பணம் வந்தா போதும் வா 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 வான்னு டிரைவர் தோத்து உள்ள போயிட்டு என்ன பண்ண, அது நல்லா இருக்காது. என்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் பணம் வாங்குறதுக்கு ஒரு நியாயமா இருக்கும்ல. அடுத்த லாட்டு வர்றதுக்கு இன்னொரு 1.5 மாசம் ஆயிருங்க. கார்த்திகைக்கு தான் அடுத்து இந்த ஸ்டாக் வரும் எனக்கு. அதனால தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சில பேருக்கு பாவம் டைம் இருக்காது வாட்ஸ்அப் பாக்குறதுக்கு, அவங்களுக்கு லேட் ஆயிரும். பார்ப்போம், வேற ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்துக்குவாங்கல்ல போனது போக. சரிங்களா? எல்லாமே நல்ல கலருங்க, எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸ். இது பிளவுஸ். சரிங்களா? இது பிளவுஸ், இது சேலை. எல்லா கலர்ஸும் நல்லா இருக்கும். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸான மெட்டீரியல். நீங்க என்னதான் அப்படி கசக்கி போட்டு நான் செஞ்சு காட்டுறது ஏன்னா நம்ம குவாலிட்டி எப்படி இருக்கும். ஏன்னா டவுட் வந்துருச்சு, கஸ்டமருக்கு டவுட் வந்துருச்சு, நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க. சுருக்கா இருக்கா பாருங்க, தேய்ச்சா கிளியர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சுங்களா? குவாலிட்டி வந்து தரமா தருங்க. 75 வருஷமா எங்களால உட்கார முடியுது. எங்க தாத்தா வாங்கி கொடுத்த பேரை காப்பாத்தணும்னா நம்ம குவாலிட்டியை நல்லபடியா கொடுத்தாதான். அதே தாங்க இப்ப காமிச்ச பாருங்க. அதுல வந்து ஒரு 3 இருக்கு மல்டிபிள் பாந்திரியில. சரிங்களா? மல்டிபிள் பாந்திரியில 3 இருக்கு. இதே மாதிரி வந்து இந்த கலரும் 3 இருக்கு. 4 இருக்குங்க இந்த கலர்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸான காம்பினேஷன். இது 1 இருக்கு, வேற காம்பினேஷன். இது வந்து இந்த டீல் ப்ளூல வந்து வயலட் பார்டர் வந்து 3 இருக்குங்க. 3 இருக்கு. இதுல இந்த கையில வச்சிருக்கேன்னா 3 இருக்கு. தேவைப்படுறவங்க இமிடியேட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். புக் ஆயிடுச்சுன்னா புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேன். 3 போயிடுச்சுங்கன்னு சொல்லி. இல்லைன்னா சரி கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவேன். சரிங்களா? இதே தான் கலர் அப்படியே இருக்கும். வீடியோல பாக்குறது தான் கலர், போட்டோல கலர் மாறும். நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, என்ன சார் போட்டோல வந்து பல இருக்குன்னு சொல்லி. மதுரையை வந்து யூடியூப் பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. காலைல வாங்கிட்டு போயிட்டு அவங்க பார்த்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்தாங்க. அவங்களும் நேத்து வாங்கிட்டு போனாங்க. சூப்பரா இருக்கு சார் கட்டுறதுக்கு, எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கு, நிம்மதியா இருக்கு சார் இந்த சேலை கட்டினான்னு சொன்னாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு 4 வாங்கிட்டு போயிட்டாங்க. கீழே கடையில தனியா ஸ்டாக் வச்சிருக்கேங்க ரீட்டைலர்ஸ்காண்டி. இதெல்லாம் ஆன்லைன் கஸ்டமர்ஸ்காண்டி நான் ஒதுக்குன ஸ்டாக். கடைக்கு போன ஸ்டாக் போயிடுச்சு. சரிங்களா? பாண்டி பஜாருக்கு போயிடுச்சு. இது எங்களுடைய ஆன்லைன் கஸ்டமருக்காண்டி இந்த ஸ்டாக் நான் மெயின்டைன் பண்றேன். அதனால வந்து நான் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கும் நான் வந்து சர்வீஸ் பண்ணணும். அவங்களுக்கும் நான் சேலை தரணும், ஹோல்சேலருக்கும் தரணும், ஆன்லைன் கஸ்டமருக்கும் தரணும். ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வெரி பர்டிகுலர்லி வெரி சப்போர்ட் இன் கரோனா டைம். எஸ், கரெக்டுங்களா? கொரோனா டயத்துல வந்து ஆன்லைன் கஸ்டமர் இல்லைன்னா எனக்கு படாத பாடுபட்டு போயிருப்பேன். அது நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்கிறப்ப அந்த விசுவாசம் வச்சிருக்கேன். அதனால ஆன்லைன் கஸ்டமருக்காண்டி ஒரு 100 சேலை வாங்குறாங்களோ வாங்கலையோ அதுக்கு அப்புறம். ஆனா ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கொரோனா டயத்துல அந்த ஒரு 1.5 வருஷம் நல்ல சப்போர்ட்டுங்க. என்னை நம்பி அந்த டயத்துல கூட எனக்கு பணம் கட்டி புதுசா வந்தவனும் சரி. இது 3 இருக்குங்க. இதுல வந்து 3 இருக்கு. நம்ம காமிச்சோம் பாத்தீங்களா? அதுல வந்து 3 இருக்குங்க. பாத்துக்குங்க, 3 இருக்கு.
தேவைப்படுறவங்க டக்குன்னு புக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. நம்பர் சொல்றதுக்கு புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அநேகமா முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த வயலட் வந்து இந்த வயலட் வந்து 3 இருக்குங்க. நான் கையில 2 வச்சிருக்கேன். இந்த வயலட்ல 3 இருக்கு. சரிங்களா? இந்த 2ஐயும் கீழே வச்சிடறேன். ரெண்டுமே ஒண்ணுதான், இந்த 3மே ஒண்ணுதான். சரிங்களா? 3 இருக்கு இதுல. இதை மட்டும் நான் ஒண்ணு விரிச்சு காமிச்சிடுறேன். மல்டிபிள் வந்து எப்படி இருக்கும். இப்ப கடைசி சேலை வந்தாச்சு, இன்னும் 2 சேலை தான் இருக்கு. விரிச்சு காமிச்சிருவோம். ஆன்லைன் கஸ்டமருக்கு வந்து நான் என்னைக்கு மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா கொரோனா டயத்துல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு ஆன்லைன் பிசினஸ் தான். அப்ப அதனால வந்து ஆன்லைன் கஸ்டமருக்கு எப்பயுமே நான் எடுத்து வச்சிருவேன். ஹோல்சேல்னா என்ன, 10 லட்சம் கொடுத்தாலும் இருக்கட்டும், எனக்கு என்ன ரீட்டைல் கஸ்டமர் இருக்காங்க, இன்னைக்கு ஆதரவு தர்றாங்க. ரீட்டைல் கஸ்டமர்ஸ் என் கடைக்கு தேடி வர்றாங்க. தேடி வந்து அவங்களுக்கு ஒரு 50-60 சேலை ஸ்டாக் 3 சேலை வச்சுக்கணும். இங்க ஒரு 100 சேலை ஆன்லைனுக்காண்டி, ஹோல்சேல் கடைக்கு அங்க நம்ம பாட்டிஜார் கடைக்கு ஒரு 100 சேலை எல்லாம் நிறுவி கொடுத்தோம்னா எல்லாருக்கும் வந்து நம்ம விசுவாசமா இருந்துடணும்ல. கடைக்காரங்க ஹோல்சேல் கடைக்காரங்க பல சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்ம எவ்வளவு தூரம் வர முடியுமா? இப்ப அவங்களுக்கு ஒரு 100, ரீட்டைல் கஸ்டமருக்கு ஒரு 100, ஆன்லைன் கஸ்டமருக்கு ஒரு 100 இன்னும் கொடுத்தாதானங்க நமக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதையை வச்சிருப்பாங்க. என்னங்க, மறக்க கூடாது. அதனால எதையும் மறக்கிறது இல்லை. பாத்தீங்களா, சேலை சூப்பரா இருக்குங்களா? ஒண்ணு வேணா உடுத்தி காமிச்சிடுறேன். 16 நிமிஷம் தானே ஆகுது. அடுத்த வீடியோ ஒரு 16 நிமிஷம் 15 நிமிஷம் டக்குன்னு ஓடிடுங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ வந்து வெறும் மல்டிபிள் பாந்தினி தான் போட்டிருக்கேன், மத்த எதுவுமே போடல. வெறும் மல்டிபிள் பாந்தினி தான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோ வந்து ட்ரெடிஷன் பாந்தினி போடுவேன். அடுத்த வீடியோ வந்து இது தோல்ல போட்டே பாருங்க. இது தோல்ல போடுறதுதான் பிளவுஸ், இது சாரி, இது பல்லு. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. மல்டிபிள் பாந்தினி மொத்தம் வந்து ஒரு 20 சேலை தான் ஸ்டாக் இருக்கு. இந்த 20 சேலையும் போட்டாச்சு. 20 to 25 சேலை இருக்கு. அடுத்து நான் ட்ரெடிஷன் பாந்தினி போடுறேன், அது ஒரு 30 சேலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது இருக்கு, அது செல்ஃப் பாந்தினி, அது ஒரு 25-30 இருக்குங்க. ரைட். இதுல வந்து 2 இருக்குங்க. இந்த பாந்தினில 2 இருக்கு. மல்டிபிள் பாந்தினி தான், இந்த கலர்ல 2 இருக்கு. பாத்துக்குங்க, நல்லா பாத்துக்குங்க. இதுல 2 இருக்கு. பிளவுஸ் காமிச்சிடுறேன், ஒரு சேலை காமிச்சிடுறேன். பிளவுஸ் எடுத்து இது நான் கீழே போட்டுறேன். இடைஞ்சலா இருக்கு எனக்கு. இந்தாங்க, இது பிளவுஸ். நல்ல கலர், சூப்பர் கலர், அட்டகாசமா இருக்கும். பின்னாடி கூட பாத்துக்குங்க. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 8825452727 என் நம்பர். ஜிபே நம்பர் நான் வந்து அதுல தர்றேன். வாட்ஸ்அப்ல வாங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் அனுப்புனீங்கன்னா என்னுடைய ஸ்கிரீன்ஷாட் பார்த்துட்டு நான் உங்க சேலையை வந்து பார்த்து செக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன்னா அந்த போட்டோ எடுத்து அனுப்புவேன். இதுல பாக்குறதுக்கும் போட்டோல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இத்தனை நாள் போட்டோல பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் யூடியூப்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஆதரவுகள் மிக அருமையாக இருக்கிறது. நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்கள் கடை சார்பாக உங்களுக்கு நன்றிகள் பல தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களுடன் ஆசீர்வாதங்களுடன் நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோ வந்து ட்ரெடிஷன் பாந்தினி போடுறேன். அதுக்கப்புறம் அதே பாந்தினில செல்ஃப் பேட்டர்ன் பாந்தினி போடுறேன். அது அடுத்து பார்த்துடலாம். நீங்க இப்ப 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. பணம் கட்டிடாதீங்க. 1000 பிரைஸ் சொல்லுங்க சார். ஒரு கஸ்டமர் நல்ல கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஐ லைக் தட், ஐ லைக் தட் கமெண்ட்ஸ். அது என்னன்னா, 1000 பேசுறீங்க, விலையே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி. தேங்க்யூ மேம், ஐ லைக் தட். விலை எல்லாம் அந்த மேடம்னால எல்லாருக்கும் ஒரு ஆதாயம். பாத்தீங்களா, நான் இன்னைக்கு சொன்ன மாதிரிதான். உனக்கு சொல்லுங்க, உங்க ஐடியா கொடுங்க, நான் சொல்றேன்னா ஒருத்தர் ஐடியா கொடுத்தா பல பேருக்கு நன்மையாக முடியுது இல்ல. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ், லவ்லி கமெண்ட்ஸ். எனக்கு நைட்டு சிரிப்பு வந்து ஸ்ட்ரெயிட்டா பார்த்தேன். 5 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு பார்த்தேன். 1000 பேசுறீங்களே, விலையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 1575 ரூபாய் மேடம், 10% டிஸ்கவுண்ட், ஆல் ஓவர் இந்தியா தீபாவளி ஆஃபர், ஷிப்பிங் ஃப்ரீ. சிரிப்பு அடக்க முடியல, என்ன பண்றது? சிரிக்கணுங்க, வாய் விட்டு சிரிக்கணும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆசனாஸ் பண்ணுங்க. நான் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் ஆடுவேன். நான் எங்களுக்கு கிளப்ல ஒண்ணு இருக்கு, நான் அதுல கபடி ஒப்பரா இருக்கேன். அதனால இன்னும் எனக்கு சிரிப்பு வருது நினைச்சு ஒவ்வொரு கமெண்டா பாக்குறப்ப நமக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. டென்ஷன் ஆகக்கூடாது. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தா டென்ஷன் இல்லாம இருக்கலாம். நான் எப்படின்னா, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், என் கூட சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு பிடிக்கும். சரி, ஓகே.
வாடிக்கையாளர்களே, தங்கள் ஆசீர்வாதத்தை விடைபெறுகிறேன். மதுரைக்கு வந்தீங்கன்னா காமராஜ் சாலைக்கு வாங்க, அங்கதான் நம்ம கடை இருக்கு. ஷோரூம் மாதிரி இருக்காது, மறுபடியும் சொல்றேன், வீடு மாதிரி தான் இருக்கும். ஷோ பண்ற ஆளும் கிடையாது, ட்ரெஸ் மட்டும் தான் நல்லா போட்டுக்குவேன். அது ஏன்னா ஒரு பிடிச்ச விஷயம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது. அன்னைக்கு சொல்லியா, நான் பொம்பளையா இருந்தா டெய்லி ஒரு சேலையை சூடிதலை கட்டிடுவேன், 365 சேலை வருஷத்துக்கு கட்டிடுவேன்னு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தேன். அதே மாதிரி வந்து நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா காமராஜ் சாலைக்கு வந்தீங்கன்னா என் கடை இருக்கு. ஷோரூம் மாதிரி இருந்தேன்னா நான் எப்படி ஷோ இல்லாம இருக்கேனோ அதே மாதிரி கடை கூட வீடு மாதிரி தான் வச்சிருக்கேன். தாத்தா எந்த வீட்டுல இருந்தாரோ அந்த வீட்டுல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா இருந்த வீடு தான். அதனால வந்து திருமூர் தான் என் வீடு. அது ஒரு திவ்ய தேசம் திருமூர். அவசியம் நீங்க திருமூர் வர்றீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க. திருமூர்னா சக்கரத்தாழ்வார் கோயில் சொல்லுவாங்க, காலமேக பெருமாள். அந்த போற வழியில தான் எங்க வீடு இருக்கு, மெயின் ரோட்ல இருக்கு. வர்றதுன்னா சொல்லுங்க. திருமூர்ல ஐயர்லாம் நல்லா பழக்கம் இருக்கு, எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். என் நம்பர் கால் பண்ணுங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிக்கப் பண்ணணும்னு சொல்லுங்க. பிக்கப் பண்றதுக்கு ஆட்டோமேன்ஸ் இருக்காங்க, வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. கார்ல வரீங்கன்னா கூகுள் மேப்ல போய் ஹெரிடேஜ் ராணி RMS 1948 போடுங்க. நம்ம கடை அட்ரஸ் கரெக்டா வந்துடும். எந்த குழப்பமும் ஆகாம நம்ம ஒரிஜினல் ராணி கடைக்கு நீங்க வரணும்னா கூகுள்ல போய் இந்த சர்ச் பண்ணுங்க. அதர்வைஸ் கால் பண்ணுங்க, நாங்களோட லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே. பாண்டி பஜார்ல வந்து அத்வைதா சாரீஸ் டீலர், ராணி எக்ஸ்க்ளூசிவ் டீலர். அங்க போனாலும் நிறைய பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க மெயின் பிரான்ச்ல சொன்னாங்கன்னு சொல்லுங்க, ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தர சொல்றேன் கண்டிப்பா. அதே மாதிரி நல்லி பனகால் பார்க் கிடைக்கும், நல்லி திருச்சியில கிடைக்கும், அப்புறம் பச்சையப்பா சில்க்ஸ் வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அங்க எல்லாமே கிடைக்கும். அவசியம் போய் பாருங்க. போய் பார்க்கும்போது அவசியம் எங்களுடைய லேபிள் பாருங்க. ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் போட்டிருக்கும். ஒரு சேலை கொடுப்பா, சம்சாரம் உட்காந்துருக்காங்க. இங்க வாப்பா, நீ ஒரு நிமிஷம் இங்க வாப்பா, அவங்கதான் கடை கவனிக்க போறாங்க, கொஞ்சம் கூச்ச சுப்பாவா போடுறாங்க. இங்க வாப்பா, கடை அவங்களுக்கு தான் டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவங்கதான் உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்புறது, பில்லிங் பண்றது, இவங்கதான் என்னுடைய சம்சாரம். ஸ்ரீதேவி பேரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என் பையன் 3வது தலைமுறை, 4வது தலைமுறை, என் பொண்ணு 4வது தலைமுறை. இவங்க என்னுடைய சேர்ந்து வியாபாரம் பண்றாங்க. இவங்களுடைய உறுதுணை இல்லாம என்னால இவ்வளவு தூரம் எழுதிட்டு போக முடியாது. இந்த கடை இவங்களுக்கு தான் வச்சு கொடுத்துருக்கேன். அங்க பாருப்பா, என்ன பாக்குறேன், சிரிச்சு காமி, எல்லா கஷ்டமும் பாக்குறாங்கல்ல. இவங்க தான் உங்களுக்கு பார்சல் அனுப்புறாங்க. இவங்க பயங்கரமான உழைப்பாளி, பியூட்டிஷியன் கூட. பியூட்டி பார்லர் நடத்துறாங்க 25 வருஷமா. இந்த மேல இருக்கிறதுல அவங்க இடம் தான், கீழே நான் கடை வச்சிருக்கேன். சரிங்களா? இவங்களுடைய உழைப்புல தான் நான் இன்னைக்கு நிக்கிறேன். இதனுடைய சம்சாரம் ஸ்ரீதேவி. இவங்களால தான் கடையை டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் நீங்க இவங்களுக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஜிபே பண்றதே இவங்க நம்பருக்கு தான். சரிங்களா? ஓகே பாருங்க, இந்த லேபிள பார்த்து வாங்குங்க. ஹெரிடேஜ் ராணி சாரீஸ் போட்டிருக்கும், சின்ஸ் 1948ன்னு. எங்க தாத்தா படம் இருக்கும். கீழே போட்டோ போட்டிருக்கேன். இதுல கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பேன், ஆனா நேர்ல கொஞ்சம் எங்கா தான் இருப்பேன். ராணி RMS போட்டிருக்குங்க லேபிள். இதை பார்த்து வாங்க. எங்களுடைய பிராண்ட், இந்த லேபிள் கிடைக்கிற கடைகள் நான் சொல்லிட்டேன், அந்த கடைகளுக்கு போங்க, எங்க லேபிள் கிடைக்கும். நன்றி. உங்கள் ஆசீர்வாதங்களுடன் என்றும் நான். ஆண்டவன் துணை புரியட்டும். ஆண்டவன் எல்லோருக்கும் நல்வழி காட்டட்டும். ஆரோக்கியம் செல்வாக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.